வணக்கம் மக்களை, வெல்கம் பேக். இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிறுமலையில் பலியினர் அப்படின்ற ஒரு மக்களை பற்றி தாங்க பார்க்குறதுக்காண்டி வந்திருக்கோம். ஸோ இவங்களை தேடி கண்டுபிடிக்கிறதே எனக்கு மிகப்பெரிய விஷயமாயிருச்சு. காலையில இருந்து அலைஞ்சு இப்போ தாங்க உங்களை கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அவங்ககிட்ட சில சுவாரஸ்யமான விஷயங்களை பல தகவல்களை நம்ம அவங்ககிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, தாயோட இருக்குங்க குதிரை. என்கிட்ட ஒரு குதிரைங்க. பாருங்க, முந்திரி பழம் மேலே இருக்கிறது. இது வந்து முந்திரி பருப்புங்க. கீழே இருக்குது பழம். துண்டா துவக்கும் நினைக்கிறேன், தொண்டைலாம் கவ்விரும். ஸோ பழமாகி கீழே விழுந்து கிடக்குங்க. மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து நத்தத்துக்கு பக்கத்தில் ஒரு ஊருக்கு தாங்க போகணும்னு பிளானே போட்டு வந்தேன். ஆனால் அங்கே என்ன ஆச்சுன்னா, அங்கே எறும்பு வந்து ஒரு ஊரவே ஆக்கிரமிச்சு இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் அந்த எறும்பு கிராமத்தை பற்றி, ஆண்டி வில்லேஜை பற்றி எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி வந்தது தாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா அவங்க அந்த மக்கள்கிட்ட கேட்கும்போது இங்கே வந்து எறும்புலாம் இல்லை, தான் இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் இல்லை, சரியாயிருச்சு, ஊர் சரியாயிருச்சு அப்படின்ட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தான் நான் முழிச்சுக்கிட்டு இருந்த டயத்தில் தான் சரி நம்ம சிறுமலை கூட போவோம் அப்படின்னு நினச்சி தாங்க திடீர்னு பிளான் போட்டு வந்தது தாங்க இந்த சிறுமலை. ஸோ வீடியோவும் எப்படி வரப்போகுதுன்னு தெரில. ஸோ நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், பாருங்கள். ஸோ மக்களே, பார்த்தீங்களா அங்கே ஒரு காட்டெருமை இருக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி காட்டெருமை பார்க்குது பாருங்கள் நம்மளவே. அதே மாதிரி காட்டெருமைங்க. வழியில் அந்த பழங்குடியின மக்களை தேடி போய்க்கிருக்கேன். 3 காட்டெருமை நடு பாதையில் நின்றுச்சுங்க. எனக்கு அள்ளு விட்டுருச்சு, திரும்பியும் போக முடியல. எதுக்கு தான் போய் தான் ஆகணும் அப்படின்னாலும் நானும் வெயிட் பண்ணி நின்றுருந்தேன். நின்றுட்டு அப்படியே கிளம்புறேன். ஒரே ஒரு காட்டெருமை மட்டும் ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்திருக்கணும், உசுண்டுச்சுங்க. ஒரு ரேத்திற்கு வந்துட்டேன். ஆனால் அந்த டயத்தில் என்னால் வீடியோ எடுக்க முடியலங்க. பாருங்க, அந்த காட்டெருமை போகுதுங்க. காட்டெருமையோ காட்டு மாடுன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து காட்டு மாடு. ஸோ 3 இது வழியை மறைச்சோன்னு எனக்குலாம் அள்ளு விட்டுருச்சுங்க. என்னடா அது வழியை மறைச்சிருச்சு, எப்படா போகிறதுன்ட்டு. ஏன்னா திருப்பி எதுக்கு வந்துருச்சுன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, ரொம்ப சிரமம். ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாங்க. இந்த மாதிரி காட்டுக்குள்ளே வரும்போது சுற்றி நல்லா பார்த்துக்கிட்டு தாங்க வரணும். நல்ல பிளேஸ் தான், ஆனால் இறங்கி போகவும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா திடீர்னு இந்த காட்டு மாடு வந்துருச்சுன்னா போச்சுல, காட்டு மாடோ இல்லை பண்ணியோ வந்துருச்சுன்னா போச்சு. இதில் நேரம் போவாள் எங்கிட்டா? ஆமா. சரி, எவ்வளோ தூரங்கய்யா? எத்தனை வீடுங்கய்யா இருக்கும்? அவங்க எத்தனை வீடு இருக்கும்? எவ்வளோ? 5-6 வீட்டுக்கு மேலே இருக்கு. அவங்க எப்படிங்க தனியாக தான் வாழ்றாங்களா? மக்கள்கிட்ட தொடர்பு இல்லாம? இல்லை எல்லா பக்கமும் பேசிக்கலாம், வச்சுக்குவாங்க. நீங்க இப்ப தனியா இங்க இருக்கீங்களா? ஆமா, நான் இங்க நம்ம காடு. ஓ, காடா? அது தோட்டத்து வீடா? பயம்லாம் இல்ல? இல்ல, நான் இப்ப வரும்போதே பாக்கும்போது எனக்கே ஒரு மாதிரி அள்ளு விட்டுச்சு. என்னடா நம்ம காட்டுக்குள்ள போய் கோயில் அங்க இருந்துருமா, எல்லாம் புள்ள குட்டியே பூரா கோயிலுக்கு போயிருக்காங்க. அங்கதான் இருப்பாங்க. புறா என்ன தோட்டங்க அது? புறா இது பலாமரம். இந்த ஓரத்திலேயே போனோம்னாக்கு. ஆனா வீட்டுல இருக்கிறதுக்கு சந்தேகம் அங்கதான் இருப்பாங்க, பூரா கோயில்ல தான் இருப்பாங்க. நீங்க எந்த சாமி? மதுரைங்கய்யா. அங்கேதான் இருப்பாங்க எல்லாருமே. ஐயா, வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க. மலவாசின்னு சொல்ற மலவாசி தான் கேக்குறீங்க? ஆமாங்கய்யா. அவங்க வந்து அங்கதான் இருப்பாங்க, தாளக்கடை. சாலக்கடை? சாலக்கடை அங்க கோயில் கும்பிடுறாங்க. ஆமா ஆமா, அந்த இடத்துல அங்கதான். இங்க இருக்க மாட்டாங்க இப்ப? ஆமா, அதான் எதுக்கும் ஒரு பார்வை பாத்துக்குங்க. சரிங்க, நான் அப்படியே நடந்து போய் பார்த்துட்டு இப்படியே இந்த கையை கம்பி இருக்குல்ல, இந்த கம்பி ஓரத்திலேயே போனோம்னா அங்கனுக்குள்ள வீட்டுக்குள்ள கேட்பாங்க. இந்த ஒரு கேட்டத்தோட ஒரு டைய பூரி உள்ள போயிடுச்சு, மேஞ்சிரும். பூரா மேஞ்சிட்டு போகுது. வேற இடத்த காடு இது. அப்படி எதுக்குதான் அந்த கோயில் அந்த இதுக்கெல்லாம் போற அப்படியே நீங்க வந்ததுக்காக அதெல்லாம் எடுத்துட்டு போங்க. சரிங்க சரிங்க. மக்களை, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் வந்து ஒரு கோயில் திருவிழா ஒன்று நடக்குதுங்க. ஸோ திருவிழானால இங்கே உள்ள பழங்குடியினர் மக்கள் பூராமே அந்த திருவிழாவுக்கு போயிருப்பாங்களாங்க. ஸோ இருந்தாலும் நம்ம லக்குக்கு ஒரு இடம் பார்ப்போம் இருக்காங்களா என்னான்ட்டு. நான் பாருங்கள், நம்ம வண்டி அங்கே நிப்பாட்டியாச்சு.
இங்கேருந்து அப்படியே நடந்து இந்த பாதையெல்லாம் இப்படியே நடந்து அந்த கம்பி வழி ஓரத்தில் அப்படியே போகிறோங்க. கொஞ்சம் தூரமாக இருந்தானா இங்கே பாருங்க தொட்டாச்சி நீங்களாம் இருக்குது. தொட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக சுருங்குதுன்னு. கோவத்தை பாருங்கள். சரி ரைட். இவ்வளோ தூரம் தேடி வந்ததுக்கு ஒரு வழியாக கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு அந்த ஐயா. நம்ம அப்படியே போய் நடந்து போய் பார்ப்போம். ரொம்ப கஷ்டங்க இந்த பாதையில் வர்றதெல்லாம். நான்லாம் கொஞ்சம் பயந்துட்டேங்க பயங்கரமாக. ஏன்னா யாருமே இல்லை, நான் ஒரு ஆள் தான் வர்றேன். என்ன நடந்தாலும் யாருக்கும் தெரிய போகிறதும் கிடையாது. இங்கே பாருங்கள், இது ஒரு பாலடைஞ்ச வீடு ஒன்று இருக்குங்க. கிட்டத்தட்ட போன வீடியோவில் போட்ட மாதிரி கோஸ்ட்டு அந்த மாதிரி இருக்குங்க. கோஸ்ட்டு வீடு மாதிரி தாங்க இருக்குது. பூரா ஒருத்தெல்லாம் போக சொன்னார் ஐயா. பாருங்க, இது என்ன வீடுன்னு தெரில. போயிட்டு வந்துட்டு அந்த ஐயாட்ட கேட்போம் இது என்ன வீடுன்னு. இதோ அங்கே ஒரு கோயில் இருக்குங்க. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. அது ஒரு கோயிலுங்க. அது என்ன கோயில்னு தெரில. நம்ம போயிட்டு வந்துட்டு அந்த கோயிலும் கூட பார்த்துருவோம். இதெல்லாம் தோட்டமாங்க. இங்கே இருந்து அவங்க அது நம்ம ஒரு ஊரே அங்கே வந்து போய் கோயிலுக்கு போயிருக்காங்க. அங்கேருந்து நடந்தே போவாங்க போல். பாருங்க, இங்கே ஒரு வீடு பால் அணிஞ்சு போய் கிடக்கு. இவ்வளோ அத்துவான காட்டுக்குள்ளேயும் வீடெல்லாம் கட்டியிருக்காங்க. எப்படினாச்சும் இன்னைக்கு இவங்களை வச்சு இவங்களை ஒரு வீடியோனாச்சும் எடுத்துடணும் அப்படின்றக்காண்டி இன்ன வரைக்கும் நான் சாப்பிடாமல் அழிஞ்சுக்கிருக்குங்க. உங்களை எப்படின்னாச்சும் தேடி வரணும். இங்கே ஒரு மண் வீடு மாதிரி கட்டியிருக்காங்க. அது இப்போ இடிஞ்சு போய் கிடக்கு. இது வந்து செங்கல்லாம் கிடையாதுங்க. இது இந்த மலைக்குள்ளே இருக்க பாறையை வச்சு கட்டியிருக்காங்க. பார்த்தீங்களா, பாறையை வச்சு செம்மண் வச்சு அப்படியே அதுலேயே கட்டியிருக்காங்க. இது ஒரு வீடு. ஐயோ, நாய் இருக்குன்னு நினைக்கிறேன். பழுதினர் இருப்பிடத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இதுதான் நினைக்கிறேன். ஆஹா, நாயெல்லாம் குலைக்குதுங்க. நாய் குலைக்கிறதுக்காலும் பயமாக தான் இருக்கு. பூரா வெறும் கோயிலுக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு ஆள் இருக்காங்க, அவங்கள போய் பார்ப்போம். அவங்க குடிசைதாங்க. குடிசை உள்ள ஏதோ பருத்திலாம் கிடக்குங்க. ஏதோ பருத்தி பஞ்செல்லாம் கிடக்கு உள்ளுக்க. பாருங்க, இந்த ஒரு வீடு ஒரு 10 வீடு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு வீடு, ஆனால் இது இடிஞ்ச நிலமையில கிடக்கு. பையன் ரொம்ப கோபமாக இருக்கான்னு நினைக்கிறேன். ஓய், ஐயா, கடிக்குமாங்கய்யா? கடிக்குமா? ஐயோ, பூரா ஆள் யாருமே இல்லைங்களேங்க. பூரா கோயிலுக்கு போயிட்டாங்களா? அது எப்படிங்க அவங்க குலதெய்வமா? உள்ள வரவா? எப்படிங்க வர? ஓ, அவ்வளோதானா? மக்களை இந்த கம்பை தாண்டி போவோம். ரொம்ப கோபமாக இருக்கேன். டே சொல்லியா, என்னப்பா? ஏன் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா? வேற யாரும் இல்லையா? நாங்கள் கொஞ்ச நேரம் ஒரு 11 மணிக்கு தான் இங்கே வந்தோம். 11 மணிக்கு தான் வந்தீங்களா? அப்போ காலையில் வந்து அவங்கள பார்த்துருக்க முடியாது. நல்ல வேலை.
நான் உங்களை தேடி எங்கெங்கேயோ அலைஞ்சு இப்போதாங்க கண்டுபிடிச்சே வந்திருக்கேன். இப்போ ரொம்ப கஷ்டங்கய்யா. கொஞ்சம் இப்ப ஐயா இப்ப எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கே இவ்வளவு லேட் ஆகி இப்பதான் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்தவங்களாம் எப்படிங்கய்யா கண்டுபிடிச்சு வந்தாங்க? நேரம் வண்டிட்டு வர்றாங்களா, இப்படியே திரும்பி வந்துடுறாங்க. இந்த இப்ப நான் நிப்பாட்டி இருக்க இடத்துல நிப்பாட்டிட்டு இப்படியே நான் வந்துருவாங்களா? இந்த இடத்த எப்படி கண்டுபிடிப்பாங்க? இதெல்லாம் நாங்க பழையூர் வரும்ல, பழையூர் வரும்போது தமிழ் சொல்றாங்கல்ல, இல்லைன்னா பூ நடிச்சு சொல்லுவாங்க. இந்த ஆளுகளை விலைக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தது தொண்டை கட்டிக்கிச்சுப்பா. தொண்டை கட்டிக்கிச்சா? சரி ஐயா, உங்க பேர் என்னங்கய்யா? பழனிசாமி. பழனிசாமி அங்கயா? இங்க எத்தனை வருஷம் அங்கயா இருக்கீங்க? இங்க பரம்பரையா இருக்கணும், ஒரு 4-5 தலைமுறையா இருக்குது. 5 தலைமுறையா? 5 தலைமுறை இருக்குது. இங்க எங்க பாட்டு எங்க பூராமே அங்கிட்டு இருக்குது, காடுக பூரா நம்ம காடு அங்கிட்டு இருக்கு, இங்கிட்டு இருக்குது. ஆனா இங்கேயே போசிட்டோம். இங்கேயே எங்க பாட்டங்கெல்லாம் இங்கேயே அடக்கம் பண்ணிட்டோம். ஓ, இங்கேயே அடக்கம் பண்ணிருக்கீங்களா? உங்களுக்குன்னு தனியா சுடுகாடு இருக்கா? இல்ல இருக்கு. நம்ம காட்டுக்குள்ளேயே தான் இருக்குது. இருக்கு. யாரு காட்டுக்குள்ளேயும் வைக்கல, எங்க சொந்த காட்டுக்குள்ளேயே தான் வச்சிருக்கோம். வச்சு அதை நாங்க எப்பயுமே எங்க அது உயிர் மரண மாதிரி இருக்கோம் அங்க இருந்தே கொண்டு வந்துருவோம். ஓ, வெளியூர்ல எங்க இறந்தாலுமே இங்க கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சு அடக்கம் பண்ணுவீங்களா? ஓ, வித்தியாசமா இருக்குங்கயா. ஆனா நான் இல்ல எல்லா ஊர்லயும் பண்ணுவாங்க. எப்படின்னா எங்கயாவது இறந்தாங்கன்னா கொண்டு வந்து பண்ணுவாங்க. ஆனா இவ்வளவு காட்டுக்குள்ள இவ்வளவு தூரத்துல எங்க இருந்தாலுமே கொண்டு இங்கதான் வரணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. நம்ம சாதின்றதுக்கு பலமுறைக்கு நம்ம பழங்குடி அப்படின்னு வந்த உடனே இங்கேதான் கொண்டு வந்துடும். இங்கதான் பழியேர் பழங்குடியெல்லாம் யாரு எங்க இறந்தாலுமே இங்க கொண்டு வந்துதான். அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துல இருக்கு. மலை தானே பகுதி, மலை பகுதி ஒவ்வொரு இடத்துக்கு இருக்கும். இப்ப இது நாங்க இங்க இது வேளாண்மண்ணை, இது பேரு வேளாண்மண்ணை. இங்க கொண்டாந்து அடைக்கும் பண்றோம். அதே மாதிரி தாளக்கடையில தான் இருக்கு, அந்த ஊர் இருக்கு. நீங்க வண்டியில தாளக்கடை அங்கே இருக்க நம்ம ஆளுங்க தான் இருக்கு. அங்கிட்டு அந்த மாந்தோப்புக்கு அங்கிட்டு இருக்க மாளுக அவங்க பூராமே அங்கனி ஒரு இடத்துல வச்சிருக்கோம். அப்ப அங்கனக்குள்ள இருக்கவங்களுக்கு அங்கனக்குள்ள சுடுகாடு இருக்கு. இருக்கு. நேத்து கூடையும் பேச்சு கொடுத்தேன். நேத்து கூடையுமா? பேட்டி கொடுத்தேன் அதே சுடுகாட்டுக்கு. ஆனா அது எல்லாருமே போதைப்பாங்க. நம்மள மட்டும் தனியா இல்லை. இப்ப அதுக்கு நேத்து தான் கொடுத்துருக்கேன் அந்த பேட்டி. இங்க உள்ளவங்க எல்லாம் என்ன வேலைங்க பாப்பாங்க? இங்க உள்ளவங்க பூராமே விவசாயம் தான். எலுமிச்சங்காய் சீசன்ல எலுமிச்சங்காய் வரும், பிளாக்காய் சீசன்ல பிளாக்காய் வரும், அதை எடுப்பாங்க. முந்திரி நேரத்துல முந்திரி எடுப்பாங்க, பழம் எடுத்து விதை எடுப்பாங்க. அப்படித்தான் இந்த விவசாயமே இங்கே நடக்கும். ஆனா ஃபாரஸ்ட் அக்கௌண்ட்டுக்காக கண்ட்ரோல் இருக்கு, ஃபாரஸ்ட் கண்ட்ரோல் இருக்கு. ஆனா இருந்தாலும் நம்ம பொறுப்புல இருக்கு, நம்ம வீட்டுக்குள்ள. அதாவது ஃபாரஸ்ட் கண்ட்ரோல்ல இருந்தாலும் நீங்க வந்து தனிப்பட்டு பாத்துக்குவீங்க, இந்த காடை வந்து பாதுகாத்துக்குவீங்க. அவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க, உங்களை எந்த டிஸ்டர்ப் எதுவுமே கிடையாது. நீங்க வாட்டுக்கு நீங்க ஒன்னும் நம்மளுக்கு வேட்டையாடக்கூடாது. வனவிலங்குகளை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அழிக்கக்கூடாது. இதுதான் எங்க கண்ட்ரோல். இப்ப நீங்க வேட்டையெல்லாம் ஆடுறது கிடையாது? ஆட மாட்டேன். இங்கனுக்குள்ள இப்ப இந்த சீசன்ல வந்து என்ன காய்ங்க? இப்ப சீசன் இல்ல, எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்ல. அப்படித்தான் இருக்கணும். ஒரு வருமானம் வரணும் அப்படின்னு இருக்கு. அதுக்கு மலைக்குள்ள என்ன கிழங்கு என்ன இருக்குதோ அதை எடுத்துக்கலாம். கிழங்கு எடுப்பீங்களா? கிழங்கு எடுத்துக்கலாம். அந்த கிழங்கு என்னென்ன கிழங்கு எடுப்பீங்க? கிழங்கு வள்ளிக்கிழங்கு நேரத்துல வள்ளிக்கிழங்கு எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். அது சாப்பிடறதான். இந்த விற்கிறதுக்கு வித்துங்கலாம், அது கொஞ்சமா தானே வரும். அப்புறம் இன்னும் 2 கிழங்கு இருக்குது, அந்த மாகாளி கிழங்கு இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து விற்கிறது. அது பூரா மருந்து கடைக்கு தான் போகும். எங்க மருந்து கிடைக்கும். மருந்துக்கா? ஓ, அந்த கிழங்கு எல்லாமே மருந்துக்கு தயாரிப்பீங்களா? என்னன்னா குணப்படுத்துற மாதிரி? அது என்னன்னா பிரஷர் இப்படி நோவுகளுக்கு என்னது கேட்டேன், அந்த இதை எடுத்து குடிச்சிடுறது. இந்த பாசம் இருக்கு பாருங்க, பாறையில பாசம். ஓ, பாறையில பாசம் அதுவும் எடுப்பீங்களா? அது மூலியமா என்னங்க பண்ணுவீங்க? அதெல்லாம் விற்கிறதுக்கு தான். அதெல்லாம் மருந்து கடை, இந்த மருந்து கடைன்னு இருக்குல்ல, அங்க கொண்டு போய் வித்துருவோம். ஓ, மருந்து கடையில கொண்டு போய் வித்துறோம். அவங்க வந்து அது எதுக்கு யூஸ் ஆகுமோ அது அப்புறம் என்னத்துக்கு? குழம்புக்கு தான்.
ஓ அந்த பாசத்தை எடுத்து குழம்புக்கெல்லாம் பண்ணுவாங்களா? குழம்புக்கு தான் போடுவாங்க. இப்போ பாரு நீங்க வித்தியாசமா ஏதோ சொல்றீங்க, குழம்புக்கெல்லாம் போடுவாங்க இல்லையா? ஆமா விளையாடுன்னு ஒரு பட்டையா கேட்கான். ஏன்னா அந்த சாம்பார் பொடி ஓ இந்த பிரியாணி இதுக்கெல்லாம் கலப்பாங்களே அந்த இதெல்லாம் அந்த இது கலந்துக்குவாங்க. பிரியாணிக்கு கலந்துக்கிறது அது கிராம்பு இந்த மாதிரி இதுக்கு கலந்துக்கிறதா? ஓ அதோட சேர்த்து கலக்குறது அந்த பாசம்லாம். பாசம் இதெல்லாம் இப்பதாங்க நான் கேள்விப்படுறேன் இந்த மாதிரிலாம் இருக்குன்ட்டு. நான் அது ஏதோ ஒரு மரத்துல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு நினைச்சேன். மரத்துல இருந்து இருக்கான், ஆனா பாறைகள்ல இருக்கும். அப்படியே வட்ட வட்டமா இழைச்சி எடுத்துக்கலாம். பாறையில இருந்து வட்ட வட்டமா எடுத்துக்கலாம் அதை. இப்போ உங்களுக்கு குழந்தைங்க எல்லாம் இருக்காங்கயா? எத்தனை பசங்க? நம்மளுக்கு 3 பையன். 3 பையனா? 2 பையன். அப்புறம் பேரன் பேத்தி நிறைய இருக்காங்களா? அவங்களாம் உங்களை வந்து பாப்பாங்களா? இங்க இருக்காங்களா? எங்க இருக்காங்க அவங்க? எங்க தலைக்கடையில இருக்காங்க, கம்மலையில இருக்காங்க, இந்த இங்க கோணப்பட்டி இருக்கு, இங்க இருக்காங்க, பக்கத்துலயே தான் இருக்காங்க. இப்ப உங்களுக்கு ஒரு அத்தியாவசியத்துக்கு தேவைக்குன்னா எங்கெங்கயா போவீங்க? அத்தியாவசிய தேவைக்கு அதாவது ஒரு அரிசி பருப்பு இது மாதிரி எல்லாம் வாங்க. ரேஷன் உங்களுக்கு ரேஷன் கார்டு எல்லாமே இருக்கு. கரண்ட்டுங்க? கரண்ட் தான் இல்ல. கரண்ட் ஓ அப்ப கரண்ட் மட்டும்தான் இல்ல இந்த வீட்டுல. அப்ப இது வந்து அப்பையில இருந்து கரண்ட் மட்டும்தான் இல்ல. ரேஷன் கார்டு ஆதார் கார்டு எல்லாமே இருக்கு, கரண்ட் மட்டும்தான் இல்ல. இப்ப இவ்வளவு இருந்து இந்த ஒரு பிரச்சனை மட்டும்தான். அதுக்கு பதிலா கரண்ட் நமக்கு கொடுக்க முடியலன்னு சொல்லிதான் சோலார்களா கேக்குறது. சோலார் மட்டும் தான் யூஸ் பண்றீங்களா? சோலார் மட்டும்தான். சோலார் மட்டும்தான். இன்னும் ஒரு சீசன் வருது, எலுமிச்சங்காய் வரும். அது பூ பூச்சுன்னா அந்த ஆடி ஆவணியில வரும். ஆடி ஆவணியில எலுமிச்சம்பழம் வரும். அது வந்து கொஞ்சம் கை கொடுக்க மாட்டோம், நல்லா இருக்கு. இப்போ அரிசிலாம் ரேஷன் கடையில் தான் வாங்கிட்டு வரீங்களா? அப்போ அங்கேருந்து தலை சுமையாக தான் கொண்டு வருவீங்களா? இதெல்லாம் இங்கிட்டு வந்தால் பிக்கப் இருக்கு. ஓ பிக்கப்ல வந்துடுறதா? சரி சரி. தூக்கி போட்டுட்டு வந்தேன், அதுல ஈஸியா கொண்டு வந்துடுறதா? இவ்வளவு தூரத்துக்கு வந்துடும் அந்த பைக் நிப்பாட்டுற இங்கே வந்துடும். இங்கே கொண்டாந்து இறக்கி பரவாயில்ல, இங்கே வந்துடுறாங்க. அதுக்கு அப்ப அங்க இருந்து கொண்டு வரணும்னா எவ்வளவுங்கயா? எங்க அங்க அந்த அரிசி பருப்புக்கெல்லாம் காசு கிடையாது, ஃப்ரீ தானா? அப்ப அது எம்பூர் சாமான் இறக்கிட்டு வந்து கவர்மெண்ட்ல இருந்தே கொடுக்குறாங்களா? இல்ல நம்ம தனியார் வண்டி தான், நம்ம வண்டி வண்டியா போகுது. ஓ சொந்த வண்டின்றதுனால நம்மளா எடுத்துட்டு வந்து எந்த வண்டியா இருந்தாலும் சரி ஃப்ரீயா வரைக்குமே இந்த வட்டாரத்துல அரிசி பருப்பு ஏற்றிட்டு வர்றதுக்கு காசு கிடையாது, கொடுக்க மாட்டோம். ஏற்றிட்டு வா, ஆள் வேணுமா காசு வேணுமா, அதுதான். ஓ அப்ப வந்து ஆளு அந்த சொந்தக்காரங்க பழக்கம் அது வேணுமா இல்ல உனக்கு பணம் தான் பெருசா அப்படின்றது வைப்பீங்க. அதனால யாரா இருந்தாலும் வண்டியில வந்தாங்கன்னா ஏத்திட்டு வந்துருவாங்க. கையை காட்டிட்டா போதும், நிப்பாட்டிடுவாங்க. கீழே யாராவது நிப்பாட்டாமலாம் போயிருக்காங்களாம்? அப்படிலாம் போக முடியாது. இங்க அங்க வந்து சொல்லிடுவாங்களே, நம்ம போயிருவோமே. நான் தான் 8 இருக்கிறேன், 7 அங்கங்க நடத்திடுவேன். இப்ப சிலிண்டர் இந்த மாதிரிலாம் இருக்காங்க, அதெல்லாம் வேண்டாம் நம்மளுக்கு. ஓ நீங்களே வேணாம்ட்டீங்களா? வேணாம்னு ஆனா வந்துச்சு அது வேணாம்ட்டீங்க. ஏங்க அது வேணாம்ட்டீங்க? அது நம்மளுக்கு ஒத்துக்காது. விறகுதான் விறகு சாப்பாடு மாதிரி சிலிண்டர் சாப்பாடு வராது. ஆமா உண்மை. இப்ப நீங்க வந்து இந்த வீட்டுல வந்து நீங்க 2 பேர் தான் இருக்கீங்க, கணவன் மனைவி 2 பேர் மட்டும் தான் இருக்கீங்க. இப்போ உங்களுக்குன்னு இப்போ ஆள் இல்ல, யாருமே இல்ல, இப்ப தனியா தான் இருக்கீங்க. உங்களுக்கு யாரும் வந்து எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்களா? பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. பண்ணிட்டு போகவும் முடியாது. ஏற்பட்ட அளந்தாலும் என்கிட்ட அந்த கதை ஆகாது. இப்ப இந்த சுத்து வட்டாரத்துக்கு மெயின் ஊர்னா எந்த ஊருங்க? மெயின் ஊர் இந்த சுத்து வட்டாரத்துக்கு தான் பெரிய கிராமம், பழையூர். அதுதான் பெரிய கிராமம். ஆமா அவன் அதுதான் 4 ரோடு சுத்தி போறது. இப்ப இங்க இருக்கீங்க, இத்தனை வருஷம் பிறந்ததுல இருந்து இங்க இருக்கீங்க. ஆனா இந்த ஊரை விட்டு நீங்க வெளியெல்லாம் போயிருக்கீங்களா? எங்கேயும் போவோம், ஆனா எங்க போயிருக்கீங்க? அதெல்லாம் வெளி உலகம் எல்லாம் பாத்துருக்கீங்க? பாத்துட்டோம். இப்ப அவங்க பிள்ளைய படிக்கிறாங்க, அதாவது ஒரு வெளியூர்ல போய் படிக்கிறாங்க. இப்ப உங்க பிள்ளை இங்க வரும்போது நம்ம அங்கிட்டே இருக்கலாம் அப்படின்லாம் உங்களுக்கு தோணுமா? இல்ல எப்படிங்க? அதெல்லாம் சந்தோஷமா இருப்பா வருவாங்க. மக வந்து சென்னையில இருக்கு. சென்னையில இருக்கா? சென்னையில படிக்க வச்சோம், வேலையில போய் சேர்ந்துருக்கு. இப்ப அது பாட்டுக்கு வந்துருச்சு, சாமி கும்பிடுறதுக்குன்னு வந்துருச்சு. அந்த இருக்காங்க, ஆனா இருக்கு. இப்போ நீங்க இந்த தொழில் பண்றீங்களா, இந்த பலாப்பழம் எடுக்க, எலுமிச்சம்பழம், அது மூலியமா உங்களுக்கு எவ்வளவுங்க வருமானம் வரும்? அதுல அந்த ஒரு சீசன்
நல்ல காசு. தோட்டமே சொந்த தோட்டமா? சொந்தம். சொந்தது. அப்போ அது மூலியமா எவ்வளோ வருமானம் எடுப்பீங்க? அப்போ எடுக்கணும்னாக்க அதில் என்னன்னா எப்படியும் குறைஞ்சது 1,00,000 ரூபா மினிமம். மினிமமாக 1,00,000 ரூபா வந்துடும். ஆனால் எல்லா பொருளுமே எடுத்துடணும். ஆனால் காய்க்கணும். இப்போ காய்க்கலை. இப்போ 1,00,000 போச்சு. முதல் போட்டது போச்சு. அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாம் இந்த ஏரியா ஃபுல்லாகவே இருக்குது. இப்போ உங்களோட தொழிலே இந்த விவசாயத்தை நம்பி தான் இருக்கு. இதை கொண்டு போய் எடுத்து வெளியே கொண்டு போய் விற்கிறது. இப்போ இங்க எப்படி 11 வீடு இருக்கோ அது மாதிரி உள்ளுக்கு ஏதாச்சும் 5 வீடு 2 வீடு 3 வீடு 4 வீடு 3 அதெல்லாம் இருக்கு. இப்போ அந்த பாக்ஸ் எல்லாம் என்ன ஆகுதுங்க? அந்த ஒரு பாக்ஸ் பச்சை கலர்ல இருக்குது. அது என்ன பாக்ஸுங்க? பூராமே தேன் பெட்டி. தேன் இருக்கா அப்ப உள்ள? இருக்கா? பாக்கலாமா? சும்மா பாக்கலாமா? வாங்க பாப்போம். இருக்கு. குழவி இருக்குமா உள்ள? இருக்குது. குழவி இருக்கா? கடிக்குமா அதை ஓபன் பண்ணா? ஓபன் பண்றதுக்கு பாருங்க ஐயா உள்ள குழவி இருக்குன்றாரு. ஆனா அவரே அசால்ட்டா திறக்க போறாருங்க. பாருங்க ஓ இப்போ இந்த பாக்ஸ் பூராமே தேனுக்காண்டி வச்சிருக்க பாக்ஸ். தேன் சீசன் வரட்டும். சீசன் வந்துச்சுன்னா ஒரு பெட்டி எவ்வளோங்க வைப்பீங்க? 1 லிட்டரு வரும். எவ்வளோ? 1 லிட்டரு. அத்தாடி இங்கே பாருங்க மக்களே, இங்கே பார்த்தீங்களா குழவி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கடிச்சிடாதீங்க. இப்போ நாம் பிடிச்சிருக்கோம்ல கிடைக்காது. ஓ மலை குழவி கடிச்சாலும் ரொம்ப பெரிய ஆபத்தா? இல்லை அப்படி ஒன்றும் இல்லை. இது எப்படிங்க எடுத்து இதுலேயே வச்சிங்கன்னா அந்த குழவி வந்து அதுவே தேனு கட்டிக்கிறோம். அதுவாகவே கட்டிக்கிறோம். வெளியெல்லாம் போகாமல் அடைச்சி வச்சிருக்கீங்களே ஐயா. குழவி கடிச்சிடாம கையில் பாருங்க, கையெல்லாம் அசால்ட்டாக வைக்கிறானுங்க. ஆனால் குழவி இருக்குங்க. சரிதாங்க, நிறையா குழவி இருக்குங்க இதுக்குள்ள. ஓ இது மாதிரி எல்லா பாக்ஸ்லயுமே ஒவ்வொரு பாக்ஸ்லயுமே இருக்கு. அங்க இருக்கிறது ஓடிடுச்சு. அதுவே போயிருமாங்கயா? போயிடும். அப்ப திரும்ப வந்து அடைங்க. அதுக்காக தான் அவ்வளோ அசால்ட்டா ஹேண்டில் பண்றீங்க. அதை பயமெல்லாம் கிடையாது, கடிச்சிருந்துக்கலாம். நம்மளே எடுக்கிறவன். ஓ இப்போ இந்த குழவியெல்லாம் கடிச்சா என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க? ஒன்றும் கிடையாது. செத்த நேரத்துக்கு இருக்கும், வலிக்கும். அதுக்கப்புறம் ஒன்றும் செய்யாது. இது எடுக்கும்போது தீப்பந்து அந்த மாதிரிலாம் வைப்பீங்களே, அது பெரிய பெருசு இல்லை. இதுக்கு இல்லை, இது சின்னது. பெரிய தேனுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணுவீங்களா? அது என்னதுங்க? இந்த ஒரு வீடு மாதிரி இருக்குங்க, அது என்னது? இது என்ன யூஸ் பண்ணது? இது நாங்கள் தங்கியிருந்தது தான். இப்போ ஒரு நேரத்தில் அதை வேலை பார்த்தோம்னா. ஓ அப்ப இது வந்து முதல்ல வந்து இங்க தங்கியிருக்கீங்க, அதுக்கப்புறம் இது கட்டிங்க வந்ததா? இது வந்து தார்பாயை போட்டு வந்தோம். இப்ப தகரத்தை வாங்கி மாட்டி விட்டோம். பாருங்க மக்களே, மண்ணு செம்மண்ணு தாங்க. செம்மண்ணு தானங்கயா? பூரா செம்மண்லேயே வீடு கட்டியிருக்காங்க. அதாவது இந்த அந்த ஆரம்பத்தில் ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, இது கல், நம்ம பாறை இது மாதிரி கல், அந்த மாதிரி கல்லுலேயே கட்டியிருக்காங்க. பாருங்க மணி இருக்குங்க. அது எதுக்குங்க மணி இப்படி தொங்க விட்டுருக்கீங்க? சும்மாவா? ஆட்டுக்கா? ஆடு வளர்த்துட்டு. இது என்னங்க? அது தக்காளி மாதிரி இருக்கு. தக்காளி சின்னதா இருக்குங்க. எவ்வளோ சின்னதா? நல்லா புளிப்பு. புளிக்குமா? புளிப்பு. இது என்ன இங்க மலை தக்காளியா? மலை தக்காளி. ஓ மலையில போற சின்ன சின்னதாக தான் இருக்குமா? ஒரு மக்களே எவ்வளவு சின்னதா இருக்கு பாருங்க. எதை எடுத்து தான் போட்டு இங்க ஒரு நேரத்தில் சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கு. இது வந்து சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணலாமா? விதை எதாச்சும் இருக்காங்க? இல்ல. பழம் எடுத்துட்டு போ, அங்க போடு, அது வந்துடும். பழம் போய் எம்பூடு பழம் போட்டாலும் வந்துடும். இது நல்ல மண்ணா இருந்துச்சுனாக்கா அங்க பாருங்க. நம்ம வந்து தக்காளி பார்த்துருப்போம், பெருசாக தான் பார்த்துருப்போம். இதை பாருங்க எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்க தக்காளியே. அவ்வளோதாங்க சைஸு, 2 விரலில் பிடிக்கிற மாதிரி தாங்க இருக்குது இதோட சைஸு. இதெல்லாம் நிறையா இருக்குமாங்க அந்த தக்காளிலாம்? நிறையா எல்லா இடத்துலையும் இல்லை, இருக்காது. இது எங்கே இருந்துச்சு? அங்கே தொழுக்காடு இருக்கு, நம்ம ஆளுங்க தான் இருக்காங்க. அங்கே போயிட்டு வந்தேன்.
அங்க இருந்து இந்த அந்த தக்காளி விதையை கொண்டு வந்து இங்க போட்டு வச்சு வளர்ந்துருச்சு. இப்ப நான் எங்க ஊர்ல போட்டாலும் வளரும். வந்துடும். குப்பைக்குள்ள போடு, அது வந்துடும். இன்னைக்கு தான், அதாவது இந்த மாதிரி தக்காளியவே இவ்வளவு சின்ன தக்காளியவே நான் இன்னைக்கு தாங்க பாக்குறேன். இவ்வளவு சின்னதா இருக்கிறதவே நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். இதுக்கு முன்னாடி பாக்குறப்ப இந்த இவ்வளவு பெருசுல இருக்கும் தக்காளி எல்லாம், ஒரு நெல்லிக்காவோட கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆனா இவ்வளவு சின்ன தக்காளியா வாழ்க்கையில இன்னைக்கு தான் பாக்குறேன். இது என்னங்க கூடு? இந்த கூடு கோழி அடைக்கிறதுக்கு. ஓ, இது பஞ்சாரமானி யூஸ் பண்ணிக்கிறது கூடு. உள்ள பாக்கலாமா மக்களே? கழட்டிடுங்க மக்களே. இங்க பாருங்க, இவங்க வாழ்ற வீடு இதுதாங்க. பாருங்க, இது ஒரு கிச்சனு. இங்கதான் அடுப்பு, இங்கதான் சமையல் எல்லாம் பண்றாங்க. வரும் உப்பு மிளகாப்பொடி எல்லாமே வச்சிருக்காங்க. உள்ள இருட்டா இருக்கே, தெரியலையே. தெரியாது. சோலார்ல தான் எரியுது. இது வந்து அரிசி படைக்கிறதா? சொலகு. சொலகு. இது அரிசி படைக்கிறது. அருவாவே வித்தியாசமா இருக்கு. இது இது எதுக்குங்க யூஸ் பண்றது இந்த அருவா? இது நம்ம கையில பிடிச்சிக்கிறதுக்கு. கையிலனா நமக்கு பாதுகாப்புக்கா? வேற எதுவும் இதை பண்ண முடியாது. ஏதாவது வெட்டணும்னா இதை வச்சு வெட்டிக்குவீங்க. ஓ, விறகுலாம் வெட்டிடுவீங்களா? பாருங்க, அருவா நம்ம பார்த்தது எப்படி இருந்துச்சு, இந்த அருவா எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. விறகு வெட்டுறது, மரத்துல ஏறி எல்லாம் எதுனாலும் வெட்டுறாங்க. இதுல இந்த தெரியுது பாத்தீங்களா? இந்த லைட் வந்து சோலார் லைட் ஆமுங்க. அதாவது சோலார் லைட்னா இங்க வந்து ஒரு 11 வீடு இருக்குன்றாரு. இந்த அங்க ஒன்று இருக்கு பாத்தீங்களா? இங்க ஒன்று இருக்கு, அங்க ஒன்று இருக்கு. இந்த 11 வீட்டுக்குமே ஒவ்வொரு வீட்டுக்குமே ஒரு லைட், சோலார் லைட் வச்சிருக்காங்க. இது எப்படிங்க கவர்மெண்ட்ல இருந்து வச்சதா? கவர்மெண்ட்ல இருந்து அவங்களே வச்சது. ஆமா, அவங்க கிட்ட பேசி நான் வாங்கி. ஓ, ஃபாரஸ்ட்ல நீங்களே பேசி வாங்கிட்டீங்க. அப்படியே அடுத்த வீடுலாம் பாப்போமா எப்படி இருக்குன்னு? ஆள் யாரும் இல்ல. இதெல்லாம் தோட்டமாங்கயா? இதுக்குள்ள என்ன போட்டிருக்கீங்க? வாழை போட்டு. வாழையா? இது ஒரு வீடுங்க. இதுல ஆள் இல்ல, இதுல ஆள்லாம் கிடையாது. இது வந்து ஏதோ பாத்ரூம் குளிக்கிறதுக்கு அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இப்போ அது வந்து உடஞ்ச நிலமையில இருக்கு. பாருங்க, சோலார் லைட் தாங்க எல்லா வீட்டுக்கும் ஒரு லைட்டு. இதெல்லாம் என்ன மரங்க? அது பூராமே என்ன மரம்? இது முந்திரி மரம். ஓ, இதான் முந்திரி மரமா? புளிய மரம். புளிய மரம் தெரியுது, முந்திரி மரம். இப்போ எதுவுமே காய்க்கல, பூரா இதாயிருச்சு. ஐயாப்பா, இந்த விலங்குகள் தொல்லைலாம் உங்களுக்கு இருக்காங்க? அதெல்லாம் நம்மளுக்கு இல்ல. இங்க எந்த விலங்குமே கிடையாதா? இருக்கு. காட்டு மாடு இருக்குது, பன்னி இருக்குது, மான் இருக்குது. மான் இருக்கு, இருக்குது. அதெல்லாம் எந்த தொல்லையும் நம்மளுக்கு, எந்த தொல்லையும் பண்ண அதெல்லாம் கிடையாது. அது பாட்டுக்கு இருக்கும். அது பாட்டுக்கு இருக்கும். அந்த காடுகள் எல்லாம் அழிக்கிறது, அந்த மாதிரி காட்டு மாடு ஒரு நாளைக்கு அதுக்கு தான் முள்ளு கம்பி ஏற்றிடும்ல. ஓ, காட்டு மாடு கண்டி தான் அந்த முள்ளு கம்பி. ஆமா. வாங்க பாப்போம். காட்டு மாடு, பன்னி, மான், இந்த மூணுமே இருக்குமாங்க. ஆனா அந்த மூணுமே இந்த டிஸ்டர்ப் பண்ணாதான். நம்ம வரும்போது கூட ஒரு காட்டு மாடு பார்த்தோம். அது பலாப்பழம்லாம் கொடுத்து இது பண்ணிக்கிருந்தாங்க. அந்த மாதிரி செய்யும். நம்ம வெட்டி அதுக்கு நல்லா திங்க விடுவோம். அது தின்னுட்டு இருக்கோம். யாரையும் எந்த டிஸ்டர்ப் பண்ணல. பார்த்தீங்களா மக்களே, இந்த வீட்டுக்கு இந்த ஒரு சோலார் லைட்டு. அப்போ ஒரு வீட்டுக்கும் ஒரு லைட்டு. இதுல ஆள் இல்ல, வீடும் பூட்டி கிடக்குங்க. காட்டுல இருக்காது. ஆனா இருக்காக, காட்டுல இருக்காங்க, வீட்டுல இல்ல. இப்ப ஆனா பார்த்தா யாருமே இல்லாத வீடு மணியே இருக்கு. ஆனா அந்த வேலை டைத்துக்கு வந்துருவாங்க. அந்த காட்டுக்குள் 11 குடும்பம். பரவாயில்ல, நல்லா நிம்மதியான ஒரு வாழ்க்கை, யாரோட கரைச்சல் இல்லாம. கூடாது.
இது 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 அதே தானங்கய்யா? தக்காளியா? இல்லை இல்லை இது இது சுண்டக்காய் சுண்டச்செடின்றது. சுண்டக்கான்றது சின்னதாக இருக்குது, இது பெருசாக இருக்குங்கய்யா. இது திங்க முடியாது. திங்க முடியாது. இல்லை பார்த்தீங்களா, இது ஒரு சுண்டக்காய், எங்கள் மலை சுண்டக்காய். அதாவது நம்ம வந்து சுண்டக்கான்றது வந்து இந்த உழுவுன்னு இழந்த பழம் மணிக்கு சின்னதாக இருக்கும், சின்னதாக இருக்கும். ஆனால் இந்த சுண்டக்காய் வந்து பெருசாக இருக்குங்க. இது என்ன மரங்கய்யா? ஏதோ சடைச்சடையாக இருக்கு. என்ன பேயாச்சியா? என்னங்க ஏதோ டெரரா சொல்றீங்க? என்ன மரம் அது? பேயாச்சி அப்படின்னா அந்த இதுதான் இந்த மரம். இல்லைங்க, இதுல இருந்து என்ன பண்ணுவாங்க? இது ஒன்றும் பண்றது இல்லை, இது அப்படியே இருக்கு. இது வெட்டுறதும் இல்லை, எதுவும் செய்யறது இல்லை. பேயத்தின்னு எதுக்குங்க அந்த பேர் வந்துச்சு? அது அந்த முனிவர் வச்ச பேர் பழம் அவங்க சாப்பிடுறோம். அப்போ இந்த பழத்தை சாப்பிடலாமா? சாப்பிடலாம், ஒன்றும் பேரில் தான் இருக்கேன். மக்களே, இது என்னது பேயத்தியா? அத்திப்பழம்னா பேயத்தி. மக்களே, இந்த பழம் வந்து அத்திப்பழங்க. அந்த மரத்தை பார்த்தாலே தெரியும் பேய் மாதிரி தான் இருக்குண்டு. பாருங்க, சட்டை சட்டையா அப்படியே முடி மாதிரி இருக்கு. இதோட பேர் வந்து பேயத்தியா. சாப்பிடலாமா? ஆனால் நமக்கு இது தேவையில்லை, ஏன்னா இதாகி போச்சு. விதையா இருக்கு. ஆமாம், விதையா இருக்கு, டேமேஜ் ஆன நிலமையில இருக்கு பூரா அந்த பழம். இதுங்க இதுல இருந்து பருத்தி எடுத்து தான் வச்சிருக்காங்களா? இந்த பருத்தி பூராமே இதுல இருந்து எடுத்ததாங்கயா? இங்க இருக்க பருத்தி உலக, அது பேர் பருத்தி கிடையாதா? பருத்தி இல்ல, பஞ்சு. 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 இந்த பஞ்சு பூராமே இந்த மரத்துல இருந்து தான் எடுத்தது. இந்த வீட்டுல அதான் கூப்பிட்டு பார்த்தேன், யாருமே இல்லை இந்த வீட்டுல. அங்கிட்ட ஏதோ ஒரு கோயில்லாம் இருந்துச்சுங்க, நம்ம காளியம்மன் கோயில். அப்படியா? போமா கோயிலுக்கு? இங்கெல்லாம் வீடு இருந்திருக்குங்கயா, உடஞ்சி போய் கிடக்கு. இது பள்ளிக்கூடத்துக்கு ஏற்படும். ஓ, இங்க ஸ்கூலு வர வேண்டியதே இருந்துச்சா? நடந்துட்டு இருந்தது. நடந்துட்டு இருந்தது. அப்புறம் எங்க திடீர்னு இப்படி நிப்பாட்டிட்டாங்க? பிள்ளைகள்லாம் பூராமே நம்ம வெளியில கொடுத்துட்டோம். ஓ, அதனால நிப்பாட்டிட்டாங்க. நீங்க எத்தனை வரைக்கும் கட்டணும்னு பிளான் இருந்துச்சு? அது ரெண்டாவது எங்க பாட்டிங்க கட்டினது. ஓ, அப்போ அந்த காலத்துல கட்டின பள்ளிக்கூடமா? மக்களே, பாத்தீங்கன்னா அந்த இருக்கிறது தெரியுது பாத்தீங்களா, அது வந்து ஸ்கூல் ஆமுங்க. எங்கேயும் இடிஞ்சு போய் கிடக்கு. அது வந்து ஸ்கூலா, அது வந்து இவங்க பாட்டங்காலத்தில் கட்டின ஸ்கூலா. அது இப்போ வந்து அந்த ஸ்கூலு இல்லை, பூரா பிள்ளைகளை பூரா வெளியே படிக்க வச்சதுனால இப்போ அந்த ஸ்கூலுமே இல்லை. மக்களை, இது என்ன கோயிலுங்க? காளியம்மன் கோயில். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதாங்க இந்த இடத்தோட காளியம்மன் கோயில். காளியம்மன் கோயில். அது என்னங்க இருக்கு? அது ஒரு வீடா? இதாங்க காளியம்மன் கோயில். அங்கே ஒரு வீடு இருக்குங்க. இருக்கு, ஆனால் பேய் பங்களாமானியே இருக்கே பார்க்குறதுக்கு, எதுவுமே இல்லாமல். இது ஒரு வீடாக இருந்திருக்கு. இது கோயில் தானா? பாருங்க மக்களே, இது ஒரு கோயிலாமா? இங்கே யாரும் வாழ்ந்தது? இது எப்போ கட்டினது? உங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானா? இந்த ஐயாவுக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கட்டின வீடு இது. அந்த மாதிரி வெள்ளைக்காரங்க ஆட்சி காலத்தில் கட்டின மாதிரியே இருக்கு. மக்களே, அங்கே வருங்க, குதிரை ஒரு 4 குதிரை இருக்குங்க. கோயில். இங்கே திருவிழாலாம் நடக்குமாங்க அந்த கோயில்? திருவிழாலாங்க. மக்களே, எங்கே வருங்க, இந்த இவ்வளோ பெரிய வீடு எதிர்த்தாப்புல ஒரு உரல். நாங்கள் உரல் மாவாட்டுறதுக்குன்னு உரல். நம்ம இங்கேலாம் ஆட்ட மாட்டோம், அங்கேயே இருக்குது. அங்கேயே வச்சிருக்கீங்க உரல்லாம்? சரிங்க, சரி. மழை வேற வருதுங்க. சரி. ஓ, இந்த மரத்துல இருந்து விழுகுதா? நான் மழை வருதுன்னு நினைச்சுக்கிருக்கீங்களா? ஓ, நான் வண்டியில் வரும்போது அப்படித்தான் சொட்டு சொட்டா வச்சுமா, நான் மழைன்னு நினைச்சுக்கிருப்பேன். சும்மா சர்வசாதாரண இடத்துல பாரு, மரத்துக்குள்ள ஊத்து அதுவே ஊருமா இங்க? மக்கள், இந்த பழியினர் மக்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிழங்கு எடுக்கிறது, தேன் எடுக்கிறது, அப்புறம் எலுமிச்சம்பழம், இது போன்றதெல்லாம் விவசாயம் பண்ணுறதாங்க. இவங்களோட தொழிலே விவசாயம் தாங்க. இந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு வராங்க. விவசாயம் பண்ணி அது மூலிமா வர வருமானத்தில் தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டே வராங்க. ஸோ இவங்களுக்கு வந்து என்ன தான் காட்டுக்குள்ளே இருந்து கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலுமே ஆனால் நிம்மதியாக இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பழியினர் இனத்தோட வாழ்க்கை முறையை வந்து நம்ம அந்த ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோங்க.
ஸோ தெரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து இதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11 வீடு இருக்காங்க. அந்த 11 வீட்லையுமே இப்போ ஆள் கிடையாது. என்னன்னா பக்கத்தில் வந்து ஒரு திருவிழா அப்படின்றனால அந்த மக்கள் எல்லாமே அங்கே போயிட்டாங்களாம். ஸோ அந்த ஐயாவும் ஒரு அம்மா மட்டும் தான் இருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டு ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இன்னுமே நல்லா இவங்களை வந்து வாழ்க்கை முறையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காண்டி இன்னொரு நாள் வந்து இவங்களோட தோட்டம், இவங்க என்ன மாதிரி தேன் எடுக்கிறாங்க, எப்படி போய் எடுக்கிறாங்க, இவங்களோட வேலையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கும். இதில் என்னன்னா இப்போ வந்து இவங்க வந்து விவசாய தொழில்ன்றதுனால இப்போ எந்த எலுமிச்சம்பழம், பலாப்பழம் இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. பூரா இப்போ சீசன் இல்லாத டைம்லலாம் எதுவுமே நம்மளால் பார்க்க முடியாமலே போச்சு. நானும் தேடி தேடி பார்த்து ஏதாச்சும் கிடச்சிட முடியும், எதுவுமே கிடைக்கல. ஸோ இன்னொரு முறை நம்ம இதே சிறுமலைக்கு வந்து இதே மக்கள்கிட்ட நல்லா டீட்டெயிலாக ஒரு மழை காலத்தில் வந்து நல்லா டீட்டெயிலாக எல்லாத்தையும் நல்லா பார்த்துருவாங்க. ஸோ இப்போ வந்து இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். அது என்னன்னு தெரியாங்க, காட்டுத்தீங்க வந்துக்கிருந்தேன், முடிச்சுட்டு வந்துக்கிருக்கிறப்ப ஒரு மலையை இப்படி திரும்பி பார்க்குறேன், காட்டுத்தீ எரிஞ்சுக்கிருக்கு. எப்படி எரிஞ்சுதான் இல்லை யாரும் கொளுத்தி விட்டாங்களான்னு தெரியல. பாருங்கள் எப்படி எரிஞ்சு பாருங்கள், எனக்கே ஷாக் ஆகிட்டுங்க பார்த்துட்டு.